ஹலோ ரமேஷ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ரெக்கட் பாஸ் வந்துச்சு. ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம கிம் வந்து பார்த்துருப்பான், பார்க்கக்கூடாத பார்த்துருப்பான். ஸோ அப்புறம் லென் வந்திருப்பா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒன்று ஆர்மிஸ் கொஞ்சம் நாய்ஸாக இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பக்கத்தில் வந்து பில்டிங் ஒர்க் நடக்குது. ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று, உங்கள் லவ்வபிள் கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸு. ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணி என்னை பூஸ்ட் ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குடா. ஸோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ரமேஷ். சரிப்பா, அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வாங்க. ஸோ கிம்முக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ இந்த பெந்தை முடிச்சுட்டு பாவம் பயப்பில் நின்றுட்டுருக்கு. அப்போது கிம்மு ஓகே டீ இதோடா கிம்மு நீயா? நான் தாண்டா இளவெடுத்தோனே. அந்த லென்னுன்ற பொண்ணு வந்துட்டுருக்குடா, ஒழுங்கு முடியாது இங்கேருந்து போ, பார்த்தா சுத்த நீ. யாருடா லென்னு? அவள் கேர்ள் ஃப்ரெண்டா, ஜிக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படி மட்டும் சொல்லாதடா, எனக்கு வயிறுலாம் எரியுது. ஐயோ சாமி, தங்கச்சி வந்துட்டுருக்கா, போ இங்கேருந்து போடா, இப்படாவது ஓடி போயிரு. அப்புறம் பாரு, உங்களை தான் தப்பாக நினைப்பா, பார்த்துக்கோ. அவனை நீ வந்து சொல்லனாலும் தப்பிச்ச. என் ஜேகேவை யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது. நல்ல வேலை சொன்னேன். இது ரொம்ப முக்கியம். முதல்ல இங்கேருந்து வெளில போடா. இப்போதான் வெளில போக முடியும், அந்த பொண்ணு தான் வந்துட்டுருக்குன்றியே. சரி, நீ ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி பாரு. நான் இங்கே ஓரமாக நின்றுக்கிறேன். என்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்துட்ருக்கேன், சரியா? எதுவும் தெரியாது உனக்கு, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓரமாக நின்று ஏதோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த லென்னுன்ற பொண்ணு உள்ளே வந்துடுது. உள்ளே வந்துட்டு ஜேகே வந்து சோஃபாவில் படுத்துருக்க பார்த்துட்டு, ஐயோ ஜேகே பேபி, என்னாச்சு உனக்கு? குடிச்சிருக்கியா நீ? ஆஃபீஸ் டைமில் எப்பயுமே குடிக்க மாட்டியே. ஐயோ, என்கிட்ட சண்டை போட்டதுனால பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு குடிச்சிட்டான் போலையே. ஜேகே இங்கே பாருடா. பேபி எந்திரி, நான் லென் வந்திருக்கேன். ஹலோ சாரிடா, அது தெரியாமல் சொல்லிட்டேன். இங்கே பாருடா, லென் வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தொட்டு கேர் பண்ணி பேசிகிட்ருக்கு. ஸோ டேகே தான் பார்க்க வயிறுலாம் எரியுது. ஸோ கிம் பார்க்குறான். டே உன் நிலமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இதெல்லாம் நேரில் பார்க்கணுமா? நீ ஏற்கனவே வயிற்றெரிச்சலில் இருக்கேன், வேணாம் என்னை ரொம்ப காண்டித்துற, மூடிட்டு. அப்புறம் கடுப்பு ஏற்றாத, கெட்ட வார்த்தையில் ஏதாவது திட்டுற போகிறேன். ஆடியோ முடிய போகிற மூட்டு நின்றா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கிம். சொல்லுங்கள் மேடம். என்னாச்சு? ஜேகே இப்படி குடிச்சிருக்கான்? அது ஏதோ ஸ்டேஜில் குடிச்சிருப்பார் மேடம். ஏன் அவனுக்கு என்னாச்சு? இதுக்கு அதான் ஸ்டேஜில் குடிச்சிருப்பாருன்னு சொல்கிறேனே, அது காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை மேம், அது அவர் உங்கள் கூட ஏதாவது சண்டை போட்டிருப்பாரு, அதான் குடிச்சிருப்பாரு. எனக்கு எதுவும் தெரில மேம், நான் இங்கே பக்கத்தில் இல்லை. நீங்கள் அவரோட பிஏ தானே, பக்கத்தில் இருந்து பார்த்துக்க வேண்டியதானே, குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. பாருங்கள் எப்படி குடிச்சிருக்கான்ட்டு. இப்போ என் தங்கத்தை நான் எப்படி எழுப்புவேன்? எந்திரிச்சா வர கத்துவான், தூக்கத்தில் எழுப்புனா பாவம் பையன் கத்துவான். பிடிக்காது என் ஜேகேக்கு. ஐயோ கிம்ம, இவன் வார்த்தைக்கு வார்த்தை ஜேகே என் ஜேகேன்னு சொல்ல வயிறுலாம் எரியுதுடா. புரியுது. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கண்ட்ரோல். அந்த வாட்டர் மட்டும் கொஞ்சம் எடுத்து தரீங்களா? ஓகே மேம், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு அந்த வாட்டர் எடுத்து கொடுக்குறான். ஸோ லைட்டாக மூஞ்சி அடிக்கிறா, அடித்து வந்து எழுப்புறா. ஏய் என்னாடி நீ எங்கே பண்ணுற? வர வலிக்குது. இங்கே என்னடி நீ பண்ணிகிட்ருக்க? உன்னை வர சொன்னேன் நான். மூஞ்சிலே முழிக்காத, ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போயிரு. ஜேகே சாரிடா அம்மா, கோச்சிக்காத. இங்கே பாரு, நான் உன் சொல்லணும் தானே, உன்னை விட்டு நான் எங்கே போவேன்? இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபேஸை வந்து கட் பண்ணிட்டு, சாரிடா ஜேகே, அது ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன், கோச்சிக்கிட்டியா நீ? சாரி, ரொம்ப சாரி. நான் வேணா உன் காலில் விழுகட்டுமா? ஏய் கிரிஞ்சு மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காத, ஒழுங்கா எங்கேருந்து போ. அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன இன்னும் என் மேலே கோவம்? சாரி, நாளைக்கு என்னென்னு தெரியல உனக்கு. சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருக்கேன். ஸோ வந்துடு. என்ன நாளைக்கு என் பர்த்டே வச்சுட்டு இன்றைக்கி நீ என் மேலே இப்படி கோவமாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது தானே? சாரிடா ஜேகேம்மா, ரொம்ப சாரி. இனிமேல் நான் அப்படிலாம் பேச மாட்டேன், நீ இப்படியே இரு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என் தங்கம் இப்படியே இருந்தால் தான் அழகாக இருக்கும். நான் இனிமேல் எதுவுமே மாற்றுன்னு சொல்லவே மாட்டேன். அதனால் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டியா நீ? அப்படிலாம் இல்லை. அப்போ ஏன் குடிச்ச? ஏய் குடிக்கிறது ஏன் இஷ்டம்டி. நான் எப்போ வேணால் குடிப்பேன், எந்த டைம் வேணால் குடிப்பேன், எப்போ வேணால் என்னத்தை வேணால் பண்ணுவேன். இப்போ தான் சொன்னேன் நீ எதுவும் கேட்கக்கூடாதுன்ட்டு. இதுக்கு குடிச்சுன்னு தான் நான் கேட்டேன், நான் வேறு எதுவுமே கேட்கலையே உன்னை. சரி சாரி, தெரியாமல் கேட்டேன். நாளைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்குது, வந்துடு.
சாரி, ஓவராக பேசிட்டேன். பரவாயில்ல, நீ என் ஜேகே தானே திட்டினா, வேறு யாரும் திட்ட போகிறா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்க கிம்முக்கும் சரி டேக்கும் சரி ஒரு மாதிரி வயிறுலாம் எரியுது. டே கண்ணிலேருந்து புகை வராத குறைதான், அப்படிலாம் கண்ணெல்லாம் எரியுது, கையெல்லாம் முறுக்கிட்டு அவர் நின்றுட்டுருக்கான். டேய், இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறது நல்லா இல்லைடா, வா போயிடலாம், நான் இங்கே தான் இருப்பேன், ஜிக்கி விட்டு வரமாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஓகே மேம், நாங்கள் போயிடுறோம். டீ வாடா, அவள் வேறு முறைக்கிறான், வந்துரு போயிடலாம். நான் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன். அவள் என்ன பிடுங்குறானோ பிடிங்கிட்டோம். இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க பார்க்க அப்படியே எனக்கு என் காலை ஏன்டா மிதிக்கிற, அவன் மேலே காட்டுறா. காட்ட முடியலன்னா தானே ஓ மேலே காட்டுறேன். நானும் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன். டிங்கு வாடான்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிடுறான். சொல்லிட்டு பின்னாடியே பாவமாக திரும்பி பார்த்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ அந்த பொண்ணு பேசிலாம் முடிச்சுட்டு அப்படியே போயிடுது. அந்த பொண்ணு போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து டேவை வந்து ஜேகே வந்து கூப்பிட்றான். ஸோ டேவும் போய் நிற்கிறான். என்ன பாஸ், என்ன வேணும்? டேய், நீ ஏதாவது என்கிட்ட நான் போதில் இருக்கும்போது பேசினேன்? நான் ஒன்றுமே பேசல. ஏன் இது கேட்குறீங்க? நீ ஏதோ என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. நான் ஒன்று உங்ககிட்ட எதுவும் பேசலை. இப்போ நான் போட்டா? நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, அது இவன் இப்போல்லாம் பண்ண மாட்டானே, ஏதோ ட்ரை பண்ணுறானோ. சார், எதுக்கு இப்போ தலையை சொல்லிடுறீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்ன? ஆமாம் வேணும். அது எப்படா கேட்குறது அது? ஐயோ, அதான் தொண்டை வரி வந்துருச்சு, வாயில் சொல்கிறதுக்கு என்ன? சொல்லுங்கள், என்ன வேணும் என் ஜேகே தங்கத்துக்கு? என்னடா சொன்ன? என்ன வேணும் என் ஜேகே பாஸுக்கு? அது நாங்கள் டேட் பண்ணி ஃபஸ்ட்டு பர்த்டே இது அவளுக்கு. ஸோ அவளுக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்கணுன்னு தெரில, அதான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன? சாரி பாஸ், அதுக்கு நான் என்ன பாஸ் பண்ணணும்? அவளுக்கு கிஃப்ட்டு ரெடி பண்ணணும். எனக்கு இதுக்கு முன்னாடி பொண்ணுங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அது அப்போல்லாம் கிஃப்டெல்லாம் பண்ணி தெரியாது. ஸோ எனக்கு கிஃப்டெல்லாம் எப்படி ரெடி பண்ணி கொடுக்கணும் பர்த்டேக்கு, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அவளுக்கு நான் கிஃப்ட் பண்ணணும், அதான் உங்ககிட்ட ஐடியா. என்கிட்ட ஐடியாவா? இதுக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? நான் ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்களா சார்? இல்லை, இருந்தாலும் யார்கிட்ட கேட்கணும்னு தெரில. இப்போதைக்கு உங்ககிட்ட தான் நான் ஏதோ கொஞ்சம் எரிஞ்சு விழுகிறேன், கொஞ்சம் இதை பேசுகிறேன். அதான் எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸு மயிறு மண்ணாங்கட்டி அதெல்லாம் யாரும் கிடையாது. உங்ககிட்ட கேட்க தயக்கமாக இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட. எனக்கு கிஃப்ட்லாம் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியாது, அதான் உங்ககிட்ட. அதுக்கு நான் இப்போ என்ன சார் பண்ணணும்? உங்களுக்கு நான் மாமா வேலை பார்த்து தரணும், அப்படி தானே? என்ன கேட்டால் என் காலை திருவா இல்லைங்க வாயன். அப்படி கேட்கல சார், உங்களுக்கு நான் கிஃப்ட்டு ரெடி பண்ணி கொடுத்து அதை நீங்கள் நாளைக்கு போய் அவங்ககிட்ட கொடுத்து ஒரு கிஸ்ஸோ அக்கம் வாங்கிக்கணும், அதானே சார்? ஓவராலாக பேசாத, உன்னால் முடியாதா? ஓவராலாக கெஞ்சல. ஜேகே, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லைடா. இந்த மாதிரிலாம் எனக்கு எப்போயாவது கிஃப்ட் பண்ணியிருப்பியா? அந்த பொண்ணுக்குனால இப்படி கேட்குறான் பாரு. கிஃப்ட்டை தானே அவளுக்கு பண்ணணும், பண்ணிடலாம், நல்லாவே பண்ணிடலாம். கிஃப்ட்டு தானே சார், பண்ணிடலாம். நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுறடா அதுக்கு. என்ன உன் லவ்வருக்கு என்ன கிஃப்ட் ரெடி பண்ணி தர சொல்கிற? பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு தானே பர்த்டே, நாளைக்கு பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு கிஃப்ட்டு பாருங்கள், பக்காவாக ரெடி ஆகி செம்ம ஸ்மூத்திங்காக ரெடி ஆகிருக்கும். உங்களுக்காக ரெடி பண்ணி நான் வைக்கிறேன், இந்த கிம் தாங்க வைக்கிறேன். ஓகே, ஒரு
10 பைசா செலவு இல்லாமல் செம்மையாக பண்ணி கொடுக்குறேன். உங்கள் செலவில் இல்லை சார், என் செலவில் நானே கிஃப்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஏய், அப்போ என் ஃபிகருக்கு நீ கொடுக்குற மாதிரி ஆகிட்டும்டா. ஓ ஆமாம்ல, அதை வேறு ஃபிகருன்றான் பார்த்தியா. அப்படியே இவனை பார்க்க அந்த பேசுங்க பிடிச்சி எடுத்துடலாமான்னு தோணுது. ஆமாம்ல சார், நீங்கள் காசு கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். புரியுதா சார்? நான் பார்த்துக்கிறேன். கிஃப்ட்டு தானே நல்லா பண்ணி கொடுப்பீங்க. அந்த கிஃப்ட்டை வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி கிஃப்டாக இருக்கும். நாளைக்கு கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நான் மென்ஷன் நான் பார்த்து தரேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து வெளில வந்துடுறான். ஸோ லைட்டாக கண்ணு கலங்குது. இதுக்கெலாம் டீ அழுகாதா. நாளைக்கு நான் கொடுக்க போகிற கிஃப்ட்டில் ஜேகே வேணான்ட்டு ஓடிடணும், அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இப்படியே போகுது. ஆனால் மைண்ட் ஒரு மாதிரி பண்ணுது. சே இப்போல்லாம் வேணாம், எடுத்து பொறுமையாக சொல்லுவோம். அந்த பொண்ணு ஏதாவது கஷ்டப்பட்டுருச்சுன்னா, ஏன்னா நம்மளுக்கும் தங்கச்சிங்க இருக்குது, எதுக்கு ஏதாவது பண்ணணும். இதை மட்டும் பண்ணிட்டேன் என் மனசு நிம்மதியாக இருக்கும். பார்க்கலாம், நாளைக்கு விடியட்டும் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருக்கான். ஸோ நான் அடுத்த டே ஈவினிங் ஸோ ஜேகே கிளம்பி பார்ட்டிக்கு வந்து போயிட்டான். ஸோ டேவும் வந்து பின்னாடியே கிளம்பி போயிட்டான். ஏன்னா அந்த பொண்ணு வந்து டேவியும் தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஜேகேக்கு வந்து க்ளோஸாக இருக்க பர்சன்ஸு அவங்களெல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ டேவும் வந்து கிளம்பி போயிட்டான். ஸோ அந்த பொண்ணு பார்ட்டியில் தான் இருக்கும். ஸோ டே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் தானே நின்று? ஆமாம் நான் தான். உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் இப்படிக்கா வரீங்களா? வாட்? என்ன? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே 1 நிமிட் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வருது. ஸோ ஜேகே பார்க்குறான். அவன் ஏதோ சர்ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஸோ ஜேகே வந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறான். ஸோ டே வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் இதெல்லாம் எப்படி எடுத்துப்பீங்க என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான். அதாவது ஜேகேக்கு இப்போ ஆக்சிடெண்ட் நடந்துச்சுல்ல? ஆமாம். அதுக்கு? அந்த ஆக்சிடெண்ட்டில் ஜேகே எல்லாம் மறந்துட்டான், என்னையும் முதற்கொண்டு. ஆக்சுவலி ஜேகேவும் நானும் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். வாட்? என்ன உளர்றீங்க? ஏம்மா, வாட்டு கோழிலாம் அப்புறம் வச்சுக்கோ, நான் சொல்கிறதெல்லாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஃபோட்டோஸ்லாம் காட்டுறான். அவங்க 2 பேரும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே பேந்து முடிச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப ஷாக்கில் நின்றுட்டுருக்கு. என்ன புரிதல்ல? உன் பர்த்டே அன்றைக்கி இதெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்துகிறேன்னு நினச்சிக்காத, சொல்லணுன்னு தோணுச்சு, அதுதான். என்கிட்டே வந்து ஜேகே என்கிட்டே வந்து என்ன கேட்குறான் தெரியுமா? அவள் பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட்லாம் ரெடி பண்ண தெரியாது, ஸோ கிஃப்ட் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டான். என்னால் என்ன பண்ண முடியும்? அதான் அவனுக்கு இது கிஃப்டாக கொடுத்தேன், அவனுக்கு இது தெரிய வேணாம். ஸோ இதுதான் நல்லது, நீ ஜேகே விட்டு போயிடு. நான் ஏதாவது ஹார்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன், ஐம் சாரி. ஓகேவா பொண்ணே, நான் போகிறேன். நான் உன் தங்கச்சியாக உன்னை நினச்சி தான் இதெல்லாம் சொன்னேன், ஏதோ ஹர்ட் ஆகிக்காதா? எனிவே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்துக்கு அப்படியே சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அந்த பொண்ணு வந்து, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஏய் என்ன சொடக்கு போட்டில் கூப்பிட்ற? பின்ன வேறு எப்படி கூப்பிட்றதா? ஏண்டா டேய், எங்கேருந்தோ வந்து நீயும் அவனை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் ஓகே, நான் நம்புகிறேன், எல்லாமே நம்புகிறேன், ஓகே. இப்போ அவன் உன்னை மறந்துட்டான். ஸோ அவன் பழைய மெமரிஸ்லாம் ரீகேட்ச் பண்ண வந்திருக்க, அதானே? இதை பாரு, இப்போது ரீசெண்டாக ப்ரெசண்ட்டில் அவன் என்ன லவ் பண்ணுறான், நான் அவனை லவ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் நீ வராத, புரியுதா? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. வந்து இனிமேல் லவ் பண்ணும் கின்னுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். நானும் அவனும் லவ் பண்ணுறோம், இடையில நீ வராத. ஏய், நீ அப்படியே பெரிய இவன் மாதிரி பேசாதடி. எனக்கு தெரியும் நீ ஜேகே பின்னாடி எதுக்கு சுற்றுற, அவன் எப்படி நீ லவ் பண்ண வச்சுன்னு எல்லாமே தெரியும். நானும் சொல்லக்கூடாது பார்த்துட்ருக்கேன். என் லைஃப்பை, ஜேகே லைஃப்பை கேட்க பார்க்குறியா நீ? என் ஜேகே என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது, அதுதான் நான் நினைப்பேன். அவன் சொத்தெல்லாம் ஆட்டை போட்டு அப்படியே போய் செட்டில் ஆகலான்னு நினச்சிட்ருக்க. நடுவில் இதில் வேறு 7-8 பாய் ஃப்ரெண்ட்ஸ் வர உனக்கு.
அதில் ஒருத்தனை நீயும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்டமாடி கேம் ஆடிட்டுருக்கீங்களா? சரி பிள்ளைகிட்ட பொறுமையாக சொன்னால் புரிஞ்சுக்குமே அப்படின்னு நானும் சொல்லிகிட்டே இருந்தா என்னடி ஓவராக பண்ணிகிட்ருக்க? ஓ, அதெல்லாம் தெரிஞ்சிச்சா அவனுக்கு? சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ நீ இதை ஜேகே கிட்ட சொன்னால் கூட அவன் நம்ப மாட்டான். ஏன்னா ஜேகே இப்போ நான் என்ன சொன்னாலும் தலையாட்டுற பொம்மை. ஹே என்ன சிரிப்பாக வருது. ஜேகேயை பற்றி உனக்கு இன்னும் முழுசாக தெரில. நீ இப்படியே பண்ணிகிட்டே இரு. ஏன்னா ஜேகே கூட நான் 2 வருஷம் எப்படி 2 வருஷம் ரிலேஷனில் இருக்கேன். அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்படியே பண்ணிட்டுரு, அவன் உனக்கே தெரியாமல் உன் இடத்துல உனக்கு அப்போ தெரியும். சரி இப்படியே தான் பண்ணுவானா பண்ணிக்கோ. ஆனால் இதில் என் ஜேகேவை ஹர்ட் பண்ணணுன்னு நினச்சேன்னு ஒருத்தா சொருவிடுவேன். புரியுதுல்ல? நீ இப்படியே தான் சுற்றுவேன்னா சுற்று. ஏய் நீயா நானா பார்த்துறான்டா. நான் ஜேகே கிட்டே இப்படி தான் இருப்பேன். நான் இப்படி தான்னு எனக்கு தெரியும். அவனை ஏதோ கொஞ்சம் மாற்றிக்கோடா அப்படின்னு சொன்னதையும் அப்படி எரிஞ்சு விழுறான். அப்பயே புரிஞ்சு இவன் நம்மளுக்குலாம் செட் ஆக மாட்டான் அப்படின்ட்டு, நம்ம வாயிலையும் விழுவ மாட்டான்ட்டு. பட் ட்ரை பண்ணி பார்ப்போமே தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவன் நான் என்ன சொன்னாலும் தலையாட்டுற பொம்மை. புரியுதா? ஓ, ஜிகேவை நீ அப்படின்னு நினச்சிட்ருக்க. என் காட்டி பையன் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டான். ஒன்றை கூட இப்போ நம்பியிருக்க மாட்டான். பாரு என்றைக்கோ ஒன்றுக்கே அப்போ வைப்பான். அப்போ தெரியும் செல்லம். நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். நீ சொல்ல வச்சுட்ட. தெரியும் அவனுக்கு. இப்போ அவன் ஜேகே அங்கே என்ன நினச்சிட்ருப்பான், நான் உனக்கு கிஃப்ட்டு கொடுத்துருப்பேன்னு நினச்சிப்பான். செம்ம கிஃப்ட்டு அவனே கொடுப்பான் என்றைக்கா ஒரு நாள். புரியுதா? இப்போ கொடுக்க மாட்டான். அவன் பர்த்டேக்கு ரிலேட்டட் கிஃப்ட்ஸு கொடுப்பான். அதை வாங்கிக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போயிடுறான். வெளில வந்துட்டு செம்மையாக கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு ஜேகேவை இப்படி ஏமாத்துறது. என்ன தான் கெத்தாக பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் புரியுது ஜேகே ஏன் பொண்ணுங்களெல்லாம் நம்பலன்ட்டு. எப்படி ஏமாத்துறாளுங்க. உங்கள் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் இத்தனை நாளாக என் ஜேகேக்கே தெரியாமல் எவ்வளோ அமௌண்ட்டை கலந்துருப்பா. என் ஜேகே கூட இப்படிலாம் இருந்திருப்பா. இதெல்லாம் நினைக்க மண்டை பித்து பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஓரமாக அந்த பப்லேயே அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ இப்போது வந்துட்டு வரான். கிட்ட வந்து ஜேகே வரான். என்னடா கிஃப்ட்லாம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். அவளுக்கு எல்லா கிஃப்ட்டும் கொடுத்துட்டேன். நீங்கள் போய் மிச்சம் மீதி இதாக இருந்தால் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜேகேவும் போயிட்டு முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணி will you marry meன்னு கேட்டுடுறான். அவ்வளோதான் நெஞ்சே வெடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு. அப்படியே ரிங்கை நீட்டுறான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே நக்கலாக வந்து பார்க்குது. ஸோ அந்த பொண்ணு ரிங்கை வாங்கிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பார்க்க ரொம்ப அழுகையாக வருது. ஸோ கிம்மு தான் வந்து ஆறுதல் சொல்கிறான். ஃபீல் பண்ணாதடா, அந்த பொண்ணு ஏமாத்துன்னு எனக்கும் தெரியும். போயிட்டு ஜேகேக்கு தெரிஞ்சிடும் அவன் அவ்வளோ சீக்கிரம் ஏமாறுற பர்சன் இல்லைடா. அவன் கண்டுபிடிச்சிடுவான். அழுகாத விடுடா. இல்லைடா என் ஜேகே யார்கிட்டையுமே இப்படிலாம் பண்ணவே மாட்டான்டா. என்கிட்ட கூட பண்ண தயங்குவான். ஆனால் இந்த விதி, காலம், டைமு எல்லாத்தையும் மாற்றிருச்சு பார்த்தியா ஒரு பர்சனை. எப்படி இந்த பர்சனை அதான்டா என்னால் முடியல. அவள் பார்க்க எனக்கு எரியுதுடா மச்சான். என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சரக்கு எடுத்து கடைன்னு குடிக்கிறான். அவன் பாட்டு என்னென்னமோ பண்ணுறான். ஸோ 4-5 பாட்டில் உள்ளே போயிருக்கும். ஸோ கிம்மு எவ்வளோன்னு எடுத்து ட்ரை பண்ணியிருப்பான். பட் சுத்தமாக முடியல. ரொம்ப பாவமாக இருக்குது டேவை பார்த்து. அவன் மறுபடியும் குடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பெனாத்திட்டே படுத்துருக்கான். ஸோ ஜேகே வரான். ஏய் என்னடா ஆச்சு? பப்பில் வந்து இவ்வளோ குடிச்சிட்ருக்க நீ? கம்மியாக குடிக்க வேண்டியது தானே. பொண்ணு யார் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறது? ஏய் ஒன்று சொன்ன வீட்டுக்கு தூக்கிட்டு போன்ட்டு ஒன்று சொன்னண்ணா சொல்லல. முட்டு போடா. ஏய் என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிற? குச்சா அப்படி தான்டா பேசுவேன். அப்படி தான் பேசுவேன். யாரா அவளுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணுற? நான் இங்கே ஒருத்தர் இருக்குன்னே உனக்கு தெரிலல்ல. எப்போயுமே என்னை கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருப்பியா நீ? அப்போ முன்னாடி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டடா. நானே எத்தனை நாள் தான் பொறுமையாக இருக்கட்டும் என் ஜேகேன்ட்டு. ஆனால் நீ புரியாமலே ஒவ்வொன்றே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு காலரை பிடிச்சி கேட்டுட்ருக்கான். அவன் பேசுறது எதுவுமே வந்து ஜேகேக்கு புரியல. ஸோ ஜேகேவும் அமைதியா, என்ன பேசுறது ஒன்றும் புரியலையா? புரியாது உனக்கு, புரியவே புரியாது. உனக்கு எதுக்கு புரிய போகுது?
ஒவ்வொரு டைமும் எந்த டைம் என்னை எப்படி ஹர்ட் பண்ணணும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க. அதனால தான் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட நான் உன்னை ஹர்ட் பண்ணதே இல்லை. தினைக்கும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு செகண்ட் நீ தான் ஹர்ட் பண்ணிகிட்ருக்க. உங்களாம் எப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு ட்ரீம்லாம் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாம் சுக்குநூறாக உடச்சிட்டு நீ தான் ஜாலியாக இருக்க. எப்பயாவது உனக்கு பழசு வராது தான், ஞாபகம் வராது தான். பட் உன்னை புதுசாவது லவ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் நீ அதுக்கும் முடியல ஜேகே. என்னால் சுத்தமாக முடியல. நீ என்ன நினைக்கிற அதெல்லாம் எனக்கு இப்போ எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பழையபடி நீ இல்லை, சுத்தமாக மாறிட்ட. நம்ப கூடாதவங்களெல்லாம் நம்புகிற, நம்ப வேண்டியவங்கள நம்ப மாட்டிக்கிற. நான் இப்போ கூட உனக்கு 3rd person தான். அது ஓகே, எனக்கு இருந்துட்டு போகட்டும். ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்கள, க்ளோஸாக இருக்கவங்கள யாரையும் நம்பாதடா. உன்னை ஏமாற்றிட்டுருக்காங்க ஜேகே. நீ அப்போல்லாம் ஏமாறவே மாட்ட தெரியுமா? எல்லாத்துலேயும் போல்டாக ஸ்ட்ரிக்டாக அவ்வளோ கெத்தாக ஹேண்டில் பண்ணுவேன். எனக்கெலாம் அப்போ நீ பார்க்கும்போது இவனை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பொறாமையாக இருக்கும் தெரியுமா? ஆனால் டோட்டல் சேஞ்சு அப்படியே ரிவர்ஸில் நடக்குது. எல்லாமே பண்ணுற. ஆஃபீஸ் டைமில் சரக்கு அடிக்க மாட்டேன், ரொம்ப கத்தி ரூடாக பேச மாட்டேன், எல்லா கோவமும் இருந்தாலும் உள்ளே வச்சுப்பேன். கிளைண்ட்டுக்கிட்ட ரொம்ப பொறுமையாக நடந்துக்குவேன். அதனால தான் உங்கள் கம்பெனி ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சு. எல்லாம் மாறிடுச்சுல. இப்போ எவ்வளோ ஒருத்தி உன் லவ்வருன்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்கா. அவளை நம்புகிற, அவளும் உன்னை ஏமாற்றிட்டு தான் இருக்கா. அது உனக்கு தெரில. புரியும் ஜேகே, உனக்கு புரியும். ஆனால் இப்போ நான் சொல்கிறது எதுவுமே உனக்கு புரியாதுல்ல. நான் பேசுகிறதும் வேஸ்ட்டு தான். பட் என்னால் மனசுலேயே வச்சிட்ருக்க முடியல. அதுதான் பிரச்சனை. இப்படி லவ் பண்ண நம்ம தெரியுமா? ஆனால் உன் ஃபேஸை பார்க்க என்னால் முடியல. எனக்கு ரொம்ப அழுகையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சிட்டு ஷோல்டரில் சாஞ்சிட்டு ஜேகே ஷோல்டரில் அப்படி ஒரு மாதிரி அழுக வருது. ஸோ ரொம்ப தேம்பி அழுதுட்ருக்கான். காதல் வாராதா பின்னே என் மேல் உனக்கு காதல் வாராதா? காதல் வளர்த்தேன் பின்னே உன்மேல் நானும் காதல் வளர்த்தேன். மாறாதே மண்ணோடு என்றுமே மழை வாசம். டே வந்து அழுகிறது ஜேகேக்கு ஒரு மாதிரி பண்ணுது. பட் அவனுக்கு என்னன்னு அது தெரியல. ஸோ டேவும் வந்து அழுதுகிட்டே அப்படியே நிமிர்ந்து வந்து ஜேகேவை பார்த்துட்டு, இப்போ கூட நான் அழுதா என் கண்ணை துடைக்கணும், என் ஃபேஸை கட் பண்ணி என் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணணும்னு எனக்கு தோணலல்ல. அப்படியே நிற்கிற. ஆனால் நான் எப்பவுமே அழுதா நீ கிஸ் தருவ தெரியுமா? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஒரு விஷயம் மாறாமல் எல்லாமே. ஆனால் எல்லாம் மறந்து மாறி மொத்தமாக சேஞ்ச் ஆகி நின்றுட்டுருக்கேன் என் முன்னாடி. ரொம்ப ஃபீலாக கஷ்டமாக இருக்குது. ஐ லவ் யூ ஜோங்கக்கா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போய் லிப்ஸில் போய் டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். ஸோ ஜேகேக்கா ஒரு மாதிரி ஆகிடுச்சு. பிடிச்சி டக்குன்னு தள்ளி விட்டுறான் டேவை. ஸோ போய் கீழே விழுந்துடுறான். ஸோ டே வந்து இன்னுமே ஒரு மாதிரி ஆகிட்டான். ஸோ செம்மையாக அழுக வருது. டேய், இன்னொரு தாட் இப்படி பைத்தியக்கார மாதிரி வந்து என் முன்னாடி உளறிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன். செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்து பழகிக்க. காஜா இருந்தாவது எங்கேயாவது போய் இது பண்ணு. இந்த மாதிரி லவ் டைலாக்லாம் விட்டுட்ருக்காத. அதுக்குன்னு ஆளுங்களாம் இருக்காங்க, புரியுதா? அதுக்கு நான் ஒன்றும் உனக்கு பலிகாடு கிடையாது. இன்னொரு தாட்டி என் முன்னாடி வந்து இப்படின்லாம் பண்ணிகிட்டு இருந்த அவ்வளோதான். சரி, ஒரு ரிவேல சுத்தமாக டெக்கிமே உன்னை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுறா. சிவன் என் கண்ணு முன்னாடியே முடிக்கக்கூடாது. மாவனே, உனக்கெலாம் நான் ஓரம் இடம் கொடுத்துட்டேன்ல, அதான் ஆடிட்டுருக்க, வேறு எதுவும் இல்லை. செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்க பழகிக்கோ. ஃபஸ்ட் டைம்னு போனால் போதுன்னு விடுறான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ். இன்னொரு தாட்டி என்கிட்ட கோர்ஸாக வர ட்ரை பண்ண, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இது கேட்டோன்னே அவ்வளோதான். டேக்கா சுத்தமாக முடியல. அப்படியே நிற்க கூட முடியல. ரொம்ப ப்ரோக் ஆகிட்டான். எந்திரிக்க கூட முடியல. ரொம்ப அழுக வருது. அவன் என்னடா சொல்லிட்டு போனா இப்போது? நான் காஜா தெரியுறேண்ணா, நான் சும்மா பேசுகிறேண்ணா. இதெல்லாம்
அவன் கூட இருந்தது தானே நான் சொன்ன கிம்மு. வேறு ஏதாவது சொன்னனா? டே எனக்கே கஷ்டமாக தான்டா இருக்குது. வேணாண்டா, நீ ஊருக்கு போயிரு. இதுக்கு மேலேயும் நீ கஷ்டப்பட வேணாண்டா. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் இவ்வளோ ஹர்ட் பண்ணுறான். அவனை மறுபடியும் அவனுக்கு வேணுமாடா? டேய், அவன் ஏன் ஜங்குக்காடா. நான் எப்படி அவனை விட்டு போவேன்? அது எப்படி நீ நினச்ச? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் பரவாயில்ல. அவன் கடைசியில் அது நினச்சி ஃபீல் பண்ணுவான். பண்ண மாட்டான் தான். இருந்தாலும் என் மனசோரத்தில் அப்படி தோணுது. வேறு எதுவும் இல்லை. ஆனால் இவன் இப்படி பேசுனது கேட்க ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுதுடா. மச்சான், நீ ஊருக்கு போயிடுறா. உனக்கு இதுக்கு மேலே இது செட் ஆகாதுடா. அவன் அந்த பொண்ணை விட்டு எப்படியாவது போகிற நான் பார்த்துக்கிறேன்டா. நீ வேணாண்டா ஜேகே. டே போயிரு இங்கேருந்து. ஜேகே உனக்கு வேணாம். அவன் முன்ன மாதிரி இல்லைன்னு உனக்கே தெரியும். எனக்கே கஷ்டமாக இருக்குடா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்க. நீ எப்படி தாங்குவ? அதான் பேசிட்டு போயிட்டானே. பரவாயில்ல, கொஞ்ச நாளில் சரியாயிடுவான். உன்னை விட்டு போக முடியலடா கிம் என்னால். அதுதான்டா என் பிரச்சனை, வேறு எதுவுமே இல்லை. சரிடா, அழுகாத, நான் இருக்கேன், என்ன அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஓகேடா, மீன்ஸ் இதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அது பண்ண லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் ஓகே, பாய்.